இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம். ஸ்லீவுக்கு வந்து 4ஆ வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து டபுளாக 2 கரை சேர்த்து வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். திருப்பி இதை 4ஆ வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு இப்படி 4ஆ ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒட்டு கொடுக்குற மாதிரி வரும். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த சைடு வந்து கீழே வந்து பாட்டம், இந்த சைட்லேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். கைக்கு வந்து நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா கையோட நீளம், கை சுற்றளவு, இது ரெண்டு தான் நமக்கு மெஷர்மெண்ட் தேவை. ஸோ கீழே பாட்டம்லேருந்து 1 இன்ச் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நார்மல் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால நம்ம 1 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கு வேணும். ஸோ 1 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஸ்லீவோட ஹைட் எவ்வளவுன்னு பார்க்க போகிறோம். ஸ்லீவ் வந்து 5 இன்ச், 5 கூட ஒரு அரை இன்ச் வந்து தையலுக்கு ஆட் பண்ணும்போது நமக்கு 5.5 இன்ச் கிடைக்குது. ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்லீவோட பாயிண்ட், அதாவது ஸ்லீவ் பாயிண்ட் எங்கே அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா வந்து 1/10 மார்பு. 1 மார்பு சுற்றளவை 10ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து 3.2, அதாவது 32 மார்பு சுற்றளவு. அதை 10ஆல் டிவைட் பண்ணும்போது 3.2 கிடைக்குது. அதை இங்கே மார்க் பண்ணிவிட்டு சும்மா ஒரு லைன், ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும்தான் போட போகிறோம். வேறு எதுவும் இதில் பண்ணல. ஜஸ்ட் ஒரு லைன் வந்து இதில் மார்க் பண்ணியாச்சு. இப்போது அந்த ஸ்லீவ்க்கான நம்ம எடுத்து அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இதை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலானா 1/4 மார்பு -1. ஓகேவா? மார்பு சுற்றளவை 4ஆல் டிவைட் பண்ணி -1 பண்ணணும். எனக்கு வந்து 32 4ஆல் டிவைட் பண்ணி -1 பண்ணும்போது 7 1/8 வருது. 7 1/8. 1/8னா 7க்கு அடுத்து வரக்கூடிய ஒரு சின்ன புள்ளி பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து 7 1/8 எங்கே வருது அப்படின்னு பார்க்க போகிறேன். டேப் வச்சு நீங்கள் வளர்க்கும் போது எனக்கு இந்த இடத்துல வருது. ஸோ அதை மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட் ரெண்டையும் ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இதில் இந்த அளவை வந்து 7 1/8 இருக்கா, இதை வந்து 3 பங்காக வந்து வைக்கணும். 3 பங்காக வைக்கும்போது நமக்கு 2.25 சம்திங் வரும். 2.25 அடுத்து 2.25 அந்த பாயிண்ட்டு 2.25. இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு, இது செகண்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2வது பாயிண்ட்லேருந்து வெளியில் ஒரு 1/2 இன்ச் வெளியில் வைக்கிறோம். 1/2 இன்ச் வெளியில் வச்சு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த 3ஐயும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு பேக் ஸ்லீவ். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் ஸ்லீவ் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் ஸ்லீவ் பார்க்குறதுக்கு 2வது பாயிண்ட்டுக்கும் 3வது பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் எடுக்கணும். மிட் பாயிண்ட் எடுத்து இப்போ 3வது பாயிண்ட்டுக்கு உள் பாகமாக ஒரு அரை இன்ச் வைக்கணும். எதுக்காகனா நமக்கு ஃப்ரண்ட் பக்கத்தில் வந்து பஸ்ட் ஏரியா வர்றதுனால நமக்கு இந்த உள் வளைவு கொடுத்தா தான் நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் நம்ம பாடியோட போய் வந்து உட்காரும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வைக்கிறது. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். இப்போ கை சுற்றளவு வந்து 5.5 இன்ச் ப்ளஸ் ஒரு அரை இன்ச் வந்து தையலுக்காக ஆட் பண்ணும்போது 6 இன்ச். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் ஒரு கர்வ் மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் ஸ்லீவ் தான் நம்ம கட் பண்ணணும். திருப்பி விரிச்சு வச்சுட்டு தான் நம்ம அந்த ஃப்ரண்ட் ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும்.
ஸோ இப்போ ஃப்ரண்ட் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. உள் பக்கமாக இன்ட்டு மார்க் வந்து போட்டுடலாம். ஸோ இதுதான் நமக்கு கட்டிங். ஸோ ஒரு ப்ளவுஸை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். ஸோ அடுத்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம்.